அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது விடுதலை பார்ட் 2 அந்த திரைப்படத்தில் ஒரு மிகச் சிறப்பான ஒரு வசனம், அதாவது ஒரு டைலாக் வந்திருக்கும். தத்துவம் இல்லாத தலைவர்களால் வெறும் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் அப்படின்னு. இப்போ அந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது, கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத தலைவர்களால் வெறும் ரசிகர்களை மட்டுமல்ல, அவர்களை கோமாளியாகவும் மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் அரசியலுக்கு நான் முழு நேரமாக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாக்குற நமக்கே நகைப்பாதான் இருக்கு. ஒரு மாநாடு, ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, அதோட கோவாவுக்கு போயிட்டாரு. இதுதான் அரசியலா? இதுதான் முழு நேர அரசியலா? நான் ட்விட்டர்ல போட மாட்டேன், அவர்களே இவர்களேன்னு பேச மாட்டேன், என்ன சொல்ல வரேங்கன்றதே மக்களுக்கு ஒன்றும் புரியல, உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு உண்மை யாருக்கும் தெரியல, உங்களுக்கு என்று ஒரு கணிசமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. அந்த ரசிகர் பட்டாளம் எடுத்துட்டீங்கன்னா விஜயை ரசிக்கக்கூடிய ஒருவரில் நானும் ஒருவன். அப்படி என்று பார்க்கும்போது என் ஓட்டை விஜய் அவர்களுக்கு போடுவனா அப்படின்னு கேட்டா சத்தியமாக கிடையாது. விஜயை நான் ரசிப்பேன், ஆனால் வாக்கு அரசியல் என்று வரும்போது விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். இந்த நிலையை விஜய் ரசிகர்களே பாதி பேர் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அதாவது மழை பெய்யுது, அதாவது இயற்கையை தடுக்க முடியாது, மழை பெய்யுது, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, இப்படி திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க, 8 குழந்தைகள். இப்படி பல்வேறு அபாயகரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கெல்லாம் இவருடைய கால்கள் போகல, இவருடைய கால்கள் நடக்கல. தண்ணியில கால் வச்சு நடந்தா இன்னும் தண்ணி ஜுரம் வந்துருமா? நிவாரணம் வாங்க வேண்டும் என்றால் கூட, நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால் கூட, கிட்டத்தட்ட கழுத்தளவு தண்ணி இருந்தா கூட நீங்க அங்கிருந்து நடந்து பனையூருக்கு நிவாரணம் வாங்கிட்டு போகணும். நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படி என்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு அரசியல் தலைவனை வாழ்க்கையில் இப்பதான் மக்கள் முதல் முறையாக சந்திக்கிறார்கள். இவர் தான் சொல்றாரு, 234 தொகுதிகளும் நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சுட்டு என் கூட கூட்டணிக்கு வர எல்லோருக்கும் கூட்டணி ஆட்சியில் பங்கு தருவேன். வாயில வடை சுடுற எல்லாரும் எப்படி வேணாலும் உளுந்து வடையும் சுடலாம், மசால் வடையும் சுடலாம், தேவைப்பட்ட கோதுமை மாவுல கூட வடை சுடுவாரு விஜய். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராகத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் தன்னை உருவாக்கி இருக்கிறார். நீங்க விஜய் அவர்கள் கோவா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரு, அதை பத்தி பேசலையா அப்படின்னு தோழர்கள் யாராவது கேட்டா, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் இன்னைக்கு திரிஷா கூட போவாரு, நாளைக்கு வேற யார் கூடனா போவாரு, இப்படி எப்படி வேணாலும் அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஏன்னா அவருடைய அரசியலே ஒரு வித்தியாசமான அரசியல் அவரே சொல்லிட்டாரு இல்லையா? ஆக அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இன்னும் ஒண்ணு சொல்ல போகணும்னா, விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய்க்கு இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லை, அவருடைய மனைவிக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் குடும்பத்து ஓட்டே அவருக்கு 2 இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் சொல்றார், தமிழக மக்களை நான் காப்பாற்ற போறேன், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி என்று வீடியோ மூலம் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க ஒரே ஒரு பிரஸ் மீட் வைங்க சார். இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த விஜய் இமேஜியை டோட்டலா அடிச்சு டேமேஜ் பண்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதாவது விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் ஜெயிக்க கூடாது அப்படி என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நீங்கள் ஒரு முட்டாள்தனமான யோசிக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு ஒரு அரசியலையே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு 70 வீடுனா அங்க போகணும், அங்க போகாமலே நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றது அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். தமிழ்நாட்டில் EVKS இளங்கோவன் என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் நீங்கள் அங்க போயிருக்கணும். இது உங்களுடைய கடமை. ஜனநாயகத்தில் நீங்க அரசியல் படுத்தும் போது இதெல்லாம் அரசியல், நாகரிக அரசியலுடைய ஒரு கடமை. அதையே உங்க செய்ய முடியல. நிவாரணத்தை மக்கள் எங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அங்க போய் கொடுக்கணும். இதை எதிரையும் உங்களால கொடுக்க முடியல, பனையூருக்கு வாங்கன்னு சொல்றீங்க. RSS விஜய் அவர்களை ரெய்டு என்கிற ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா உறுதியா இருக்கு, இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆக இதிலிருந்து வாக்குகளை பிரிக்க வேண்டும். முடிந்தவரை சீமான் அவர்களை நம்ம களமிறக்கி விட்டோம். அவர் ஓரளவுக்கு வாக்குகளை பிரித்து வைத்திருக்கிறார். விஜய் வந்தால் இன்னும் வாக்குகளை பிரிப்பார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சிகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு ஆதவ அர்ஜுனை உள்ளே அனுப்ப வேண்டும். இப்படி பல அஜெண்டாக்களை இவர்கள் முயற்சி செய்து பார்த்தால் கூட இப்ப கன்க்ளூஷன் எங்க நிக்குதுன்னா, திமுக கூட்டணி கொள்கையோடு கோட்பாடோடு அவங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு பாயிண்ட் அவுட்டு,
சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் இந்த பாஜக நம்பிக்கிட்டு இருக்கும்போது, விஜய் உள்ள வந்தா மத்தவங்க ஓட்ட பிரிக்கிறாரோ இல்லையோ, சீமானுடைய வாக்குகள் தான் பிரியும் அப்படி என்கிற ஒரு சர்வே கணக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஆக நம்ம போட்ட எல்லா கணக்கும் தவறாக போய்விட்டது அப்படி என்று பாஜகவும் RSSம் பார்ப்பன கூட்டமும் இப்போ வந்து நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். விஜய் அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுனும் சரி, இன்னும் எத்தனை பேர் பின்புறமாக வந்தாலும் சரி, நேராக வந்தாலும் சரி, எதிர்த்து சண்டமாரதம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதன் கூட்டணி கட்சிகளும் சரி. இதுல இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சனாதனத்தை வேறறுக்க திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் எந்தவித ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் சண்டமாரதம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பை திருத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் நடக்குமா? ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தணும்னு சொன்னாலே 3 கட்டமா நடத்துறீங்க. ஆனா இந்தியா முழுக்க மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியும் அப்படி என்கிற ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் பாஜக போய் கொண்டிருக்கிறது. அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க அறிக்கை விட இந்த விஜய்க்கு ஒரு துளி கூட, துரும்பு கூட துணிச்சல் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. இவர் இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் வந்து வீழ்த்தி விடுவோம், இது வந்து அண்ணா உருவாக்கிய இயக்கம், தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த இயக்கம், தளபதியார் அவர்கள் வழிநடத்துகிற இயக்கம், எதிர்காலத்திற்கும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற உதயநிதி அவர்கள் இருக்கிற இயக்கம், இவை எல்லாவற்றையும் கடந்து தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் சிந்தனையும் கோட்பாடையும் உள்வாங்கி அதன்படி நடக்கிற இயக்கம். இதை போய் தொடலாம், சீண்டலாம் என்று நினைத்தால் நீங்கள் சின்னாபின்னமாக போய்விடுவீர்கள், மக்களிடத்தில் காணாமல் போய்விடுவீர்கள் அப்படி என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, நம்ம வந்து தோன்ற பள்ளத்திலேயே நம்மளையே தள்ளிட்டாரு, ஆகவே இனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நம்மால் பயணிக்க முடியாது அப்படி என்று அவரே வேண்டுமென்றே பல தனியார் சேனல்களுக்கு போயிட்டு பேட்டியை கொடுத்து இப்போ அவரே கட்சியை விட்டு அவரே வெளியில போயிட்டார். இதுதான் அண்ணன் திருமா அவர்களை பற்றி நான் எப்பயுமே சொல்லுவேன். அவர் மிகச்சிறந்த பேராசிரியர், அரசியல் ஆசான். அவருக்கு பாடம் எடுக்க போனால் பாடம் எடுக்க போறவன் தான் ரொம்ப பாவமா திரும்பி வரணும் அப்படி என்பது இந்த ஆதவ அர்ஜுனுக்கு நேர்ந்த நிலையை பார்த்து எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அப்படி என்பது என்னுடைய கணிப்பு. ஆதவ அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நடக்கவில்லை. இப்போ நம்ம எங்க போறது? அண்ணன் சீமான் கிட்ட போறதா இல்லது தாவேகா தலைவர் விஜய் கிட்ட போறதா அப்படி என்கிற ஒரு நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் அப்படி இல்லாவிட்டால் அதிமுகவில் போய் ஏதாவது கழகம் உண்டு பண்ணலாமா அப்படி என்ற ஒரு வேலையில் தான் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இந்த முட்டாளும் இருக்கிறார் என்பது இப்போது தமிழக மக்களுக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக புலப்பட்டு விட்டது. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.